பல்லவரம் அடுத்த பாமரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தமுமுக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஜவஹிருல்லா தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹிருல்லா பேசும்போது அவர் கூறியதாவது: வரும் டிசம்பர் 6ஆம் தேதி 10 இடங்களில் தமுமுக சார்பில் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறும். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை வரக்கூடிய நாடாளுமன்றத்திலே அமல்படுத்தப்படும் என கூறி வருகின்றார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது ஏற்றுக்கொள்வதில்லை. டிசம்பர் 6ஆம் தேதி கண்டித்தும் போராட்டம் நடைபெறுகிறது. புல்டோசர் சம்பவங்களை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. இதனை வரவேற்கின்றோம். கிண்டியில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டுள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கதும் அதனை யாரும் நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் மருத்துவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் பணியிடங்களை இந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அமரன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியல் படம் என்பதை முதலாக அறிக்கை வாயிலாக வெளியிட்டது நான் தான். கூட்டணி கட்சியினர் படம் தயாரித்ததாக நான் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. தொடர்ந்து கமல் முஸ்லிம் விருது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். காஷ்மீர் மக்களின் குறிவைத்து குற்றவாளியாக மாற்றுவதற்காக அமரன் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் 6 அன்று 10 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களிலே பல பள்ளிவாசல்கள் புல்டோசர்களை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் கூட இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களில் பாஜகவினுடைய மாநில அரசுகள் தலையிட்டு ஈடுபட்டு வருகின்றன, முனைந்தார்கள். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து விஸ்வரூபம் படம் தொடங்கி சிறுபான்மை மக்களை, முஸ்லீம்களை ஏளனப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய படங்களை எடுத்து வருவதுதான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமரன் படத்தை பார்க்கின்றோம்.